அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திமுகவின் மு.க.ஸ்டாலின் அவர்களோ இந்த தாவேக்கா ஆட்சி ஒரு 3 மாசம் கூட தாங்காது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை சொன்னதுனால இன்றைக்கு ப்ரெஸ் மீட் போட்டு ஒரு சில பேர் ஆதங்கப்பட்டு பயங்கரமாக சூழ்நிலைச்சு ஏன் அப்படிலாம் சொல்றீங்க, அப்படிலாம் சொல்லலாமா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு தாட்டு போட்டு கத்தினாலும் இவங்க 2 பேரும் தாவேக்காவுடைய ஆட்சி 3 மாசம் கூட தாங்காது அப்படிங்கிறத சும்மா சொல்லலை, ஆதாரபூர்வமா சொல்றாங்க. எப்படி டீட்டெயில்டா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. தாவேக்காவுடைய ஆட்சி, திரு சி ஜோசப் விஜய் தலைமையில உள்ள ஆட்சி அப்படிங்கிறது 3 மாசம் கூட தாங்காது, 3 மாசத்துல இந்த ஆட்சி நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்ல திமுக திரு மு.க.ஸ்டாலின் அவர்களோ எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அதை சும்மா காழ்ப்புணர்ச்சிக்கு எடுத்து வைக்கிறாங்களா, எதுக்கு இப்படி எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெரிந்த மூத்த அரசியல்வாதிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மக்களே. அவங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது எப்பவுமே ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததும், இப்போ போன வாட்டியா இருக்கட்டும், நமக்கு முந்தின வாட்டியா இருக்கட்டும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், அவங்களாம் வந்தது என்ன பண்ணாங்கன்னா ஒயின் ஷாப்பை மூடினாங்க. ஏன்னா அது ஹைவேஸ்ல இருக்கு அப்படின்னு மூடினாங்க. ஹைவேஸ்ல இருக்கிற ஒயின் ஷாப்பை மூடினாலும் அதற்கு ஈடுகட்டும் விதமாக பக்கத்துல உள்ள சந்துகள்ல ஒரு ஒயின் ஷாப் ஆரம்பிக்கிறாங்க. இதை எங்க ஆரம்பிக்கிறீங்க, எத்திக்கலி தப்பு தானே, ஏன் இப்படி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பல பேர் ஒரு பொது புத்தியில இதை பேசினாலும், ஒரு ஆட்சி நடத்துறது அப்படிங்கிறது அதற்கு முக்கியமான தேவை அப்படின்னா துட்டு. ஒரு ஸ்டேட்டுக்கு ரெவன்யூ வரணும். இப்ப நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன ரெவன்யூ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ வரும், அதுக்கப்புறம் இங்க நடக்கக்கூடிய சேல்ஸ்ல ரெவன்யூ வரும், அதுக்கப்புறம் முக்கியமா டாஸ்மாக்ல ரெவன்யூ வரும், ஃபியூவல்ல ரெவன்யூ வரும். இப்ப இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா ஃபியூவல் ரெவன்யூ அப்படிங்கிறதுலாம் ஒரு பெருசா, ஏன்னா ஃபியூவல் இப்போ ஆல்ரெடி ஸ்கேசிட்டில போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் கிடைக்க மாட்டேங்குது, இதில் பிரச்சனை இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிக்குது, பிளஸ் ரேட்ஸ் அதிகமாகுது, இதனால நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திரு நரேந்திர மோடி அவர்களே பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க மாண்புமிகு பிரதமர் அவர்கள். ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் ஃபியூவல்னால ஒரு தமிழ்நாட்டுக்கு ரெவன்யூ அதிகமாக வரும்னு நம்ம சொல்ல முடியாது. சார் ரெவன்யூ எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தால் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது இங்கே நடக்கக்கூடிய டாஸ்மாக் ரெவன்யூ. இப்போ 717 கடைகளை மூடுறதின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 8,000 to 10,000 கோடி ரெவன்யூ குறையுது. ஸோ இது குறையிறதுனால என்ன ஆகும், ஒரு பொது புத்தி பொது சமூகத்துல பார்க்கும்போது சொல்லுவாங்க, அப்பா சூப்பர்ப்பா 710 டாஸ்மாக மூட்டாருப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஆனால் அதை ஈடுகட்டும் விதமாக அதற்கு ரெவன்யூ சோர்ஸை எங்க ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற முதல் கேள்வி இருக்கு. 2வது கேள்வி, நிச்சயமா இங்க உள்ள குவாரிகள் எல்லாம் அவங்களுடைய லிமிடேஷன்ஸ்க்கு அதிகமாக தான் அவங்க கல் எடுத்து லோடு கொண்டு போறாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த குவாரிகள்ல இருந்து இவ்வளவு அதிகமாக அங்க இருந்து கொண்டு போறாங்களே, லோடு கொண்டு போறாங்க இல்லையா, அது எது கொண்டு போறாங்க, ஏன் கொண்டு போறாங்க அப்படின்னா இங்க மார்க்கெட்ல அவ்வளவு டிமாண்ட் இருக்குது. இப்ப இந்த டிமாண்டை நீங்க மீட் அவுட் பண்ணலைன்னா என்ன ஆகும் பாருங்க. கடந்த 2 வாரத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு லோடு ஜெல்லி அப்படிங்கிறது 600 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஏறி போச்சு. இப்போ எல்லா விலையும் ஏற ஆரம்பிக்குது. இப்ப நீங்க குவாரிகளை இழுத்து மூடி நீங்க சீல் வச்சுட்டீங்கன்னா அதுக்கேற்ற எல்லா விலையும் ஏற ஆரம்பிக்குமா? ஏற ஆரம்பிச்சா ரியல் எஸ்டேட் என்ன பண்ணுவான், அவனுடைய வேல்யூஸ் ஏற்றுவானா, அதை மிடில் கிளாஸ் மேல பாரமா சுமக்குமா, அவனால கொடுக்க முடியுமா? இல்லைன்னா ரியல் எஸ்டேட்கார பிசினஸ் இருக்க முடியாது, அவன் பிசினஸ் பண்ணி தான் ஆகணும். அவன் என்ன பண்ணுவான் அடுத்தது? ஸோ இது எல்லா பிஸ்னஸும் ஒரு குவாரியை நீங்க மூடுறதின் மூலியமா இவ்வளோ பிஸ்னஸ் முடக்கம் அடையுது, சுணக்கம் அடையுது அப்படின்னும் பொழுது எப்படி உங்களுக்கு ரெவன்யூ வரும்? அது அடுத்த கேள்வி. 3வது கேள்வி, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் புரண்டு தான் ஓடுது. வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க இந்த இடத்துல திடீர்னு நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க, இத்தனை அமௌண்ட்டை பிடிக்கிறீங்க அப்படின்னு நீங்க காட்டுறீங்க இல்லையா, இது என்ன பண்ணும் அடுத்தது நான் சொல்றேன். லஞ்சம் வாங்கினா நீங்க சொல்லிடுங்க, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு நீங்க பண்றீங்கல்ல, இது நீங்க வேற மாதிரி பண்ணணும்னா லஞ்சத்தை ஊக்குவிக்கல மக்களே. லஞ்சம் இங்க நாட்டுடைய மிகப்பெரிய சாபக்கேடுதான். அதை எப்படி பண்ணணும்னு ஒரு விதம் இருக்கு. இப்ப இவர் போய் என்ன பண்றாரு, லஞ்சம் வாங்கினா வாங்கக்கூடாது ஸ்ட்ரிக்ட் ஆக்குறாரு இல்லையா, என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? இப்ப நம்ம மக்கள் அதுக்கு கரெக்டா இருக்காங்களா? உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ விட கம்மியாக தான் அவங்க பத்திரத்தை பதிவு பண்ணுறாங்க. ஒருவேளை மக்கள்
மார்க்கெட் வேல்யூலே பதிவு பண்றாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அதுக்கேற்ற அளவுக்கு ரெவன்யூ வந்துடும் ஸ்டாம்ப் பேப்பர்ல. அது வரல, சரி இப்போ கம்மியா பதிவு பண்றாங்கன்னும் பொழுது அப்போ அதிகப்படியான ஆட்கள் இங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணும். இப்போ ஒரு 10,000 ரூபாய் வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஒரு ஆள் பத்திர பதிவு பண்ணா அரசாங்கத்துக்கு வந்து அது மூலமா இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அரசாங்கத்துக்கு ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஒரு நல்ல நாள் வருது, முகூர்த்த நாள் வருது அப்படின்னா 10,000 ரூபாய் ரெவன்யூ பத்தாதுங்க. ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்ச ரூபாய் ரெவன்யூ வரணும், இல்ல ஒரு 5 லட்சம் ரெவன்யூ வரணும், இல்ல 1 லட்சம் ரெவன்யூ வரணும்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ 1 லட்ச ரூபாய் ரெவன்யூ ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஒரு முகூர்த்த நாள்ல வரணும்னு எதிர்பார்க்கறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா, அப்ப நிறைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்கள் இருக்கும் தமிழ்நாடு முழுக்க. அப்போ 10,000 ரூபாய் ரெவன்யூ ஒரு ஆள் மூலியமா கவர்மெண்ட்டுக்கு போகுது ரெஜிஸ்டர் பண்ணா அப்படின்னா, ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல 1 லட்சம் ரெவன்யூ வரணும் அப்படின்னா 10 பேர் ரெஜிஸ்டர் பண்ணணுமா? இப்ப என்ன பண்ணுவோம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்தவங்களாம், ஓ நீ என்னையே பிடிக்கிறியா, என்னையே எப்படி பண்றியா, இப்ப நான் என்ன பண்றேன் பண்ண பாருன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுப்பாரு. அப்படியே பென்சில் கையில் வச்சுப்பாப்புல, பென்சில் வச்சுக்கிட்டு இது தப்பா இருக்குங்களே போய் மாத்திட்டு வந்துடுறீங்களா அனுப்பிச்சிடுவார். அது தப்பாவே இருக்காம், இல்லாமலும் போகலாம், இது நொல்ல அது நொட்ட, இது தப்பு இது வேணும் அது வேணும்னு மாத்தி 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 அந்த பேப்பரை அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாரு. ரெஜிஸ்டரே பண்ண மாட்டார். அவர் டார்கெட்டா இருக்கு, அவருக்கு ரெஜிஸ்டர் பண்ண ஒரு நாளைக்கு உள்ள பண்ண டார்கெட் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஸோ நோ டார்கெட், ரெஜிஸ்டர் பண்ண மாட்டார். இதனால அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பு. என்னங்க ரெஜிஸ்டரே பண்ணாம இருக்கீங்க என்ன போன முகூர்த்த நாள்லன்னு கேட்டா, சார் பேப்பர்ஸே சரியாவே இல்லை சார், நேர்மையா இருக்கணும் கற்றுக் கொடுத்துருக்கீங்க சார், நான் நேர்மையா இருக்கேன் சிஎம் சார், பேப்பர்ஸே ஒழுங்கா இல்லை சிஎம் சார், நான் திருப்பி அமிச்சா சிஎம் சார் நக்கெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க அந்த சமயத்துல போயிட்டு இல்லை 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 பேப்பர் சரியில்லைன்னு நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அது பேசும்போதெல்லாம் மாறப்போகுது. இங்க உள்ள சிஸ்டம் எப்படி இருக்குன்னா மக்களே, இங்க உள்ளவங்க கிட்ட நீங்க ஸ்ட்ரிக்டா ஒரு சில விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா அது அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படாத வகையில நீங்க சொல்லணும். நோ டார்கெட் நீங்க கொடுத்துட்டு அவங்களும் நீங்க ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அதே டார்கெட் ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு, சார் இங்க மார்க்கெட் வேல்யூ இவ்வளோ மார்க்கெட் வேல்யூ, இவங்க வந்து அண்டர் வேல்யூ ரெஜிஸ்டர் பண்றாங்க, நான் தப்பு கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மக்கள் மேல திருப்பி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம் மக்களே. இந்த சென்சிட்டிவான இடத்துல தான் மிகப்பெரிய வருமானம் இருக்கு அரசாங்கத்துக்கும், வருவாய் இழப்பு இப்போ ஏற்படும். இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம தமிழ்நாட்டில் இன்கம் கிடையாது, இன்கம் குறைஞ்சிட்டே வரும். ஆனா டெய்லி ஒரு நாளும் எக்ஸ்பென்ஸ் ஏறிட்டே போகும். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இன்கம் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பென்ஸ் ஏறிட்டே போகுது. நீங்க ரிசர்வ் பேங்க்ல இருந்து ஒரு கடன் வாங்குறீங்கன்னா உங்களோட ஸ்லாபு ஒரு அமௌண்ட்ல ஸ்லாப் இருக்கணும். இப்போ நாம் விசாரித்த வரையில் அந்த ஸ்லாப் இன்னும் ஒரே 1% குறைஞ்சு போச்சுனால் ரிசர்வ் பேங்க்ல இருந்து நமக்கு கடன் தர மாட்டான். கடன் வாங்காம கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது. இப்போ தாவேகா அரசுடைய நிலைமை எப்படின்னா, அந்த 1% தான் குறையாம வச்சிருக்காங்க, ஒன்லி 1% பெண்டிங். அந்த 1%ம் அடுத்த ஒரு மாசத்துல குறைஞ்சு போச்சுனால் ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் ரன் பண்றது கஷ்டம். இதைத்தான் அதிமுக போச்சா சொல்லிட்டு இருக்காரு. இல்லைங்க, இன்னும் 2-3 மாசத்துக்குள்ள இவங்க வந்து எப்படி ரன் பண்ண போறாங்கன்னு தெரியல, தாவேகா அரசு நிலையா நிக்காது, கவிழ வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இது ஒரு பக்கம் இல்லாம இதுதான் இங்க முதலீடு பண்றதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சில கம்பெனிஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இங்க இருந்து போயிட்டாங்க ஆந்திராக்கு. ஸோ நீங்க அவங்க தப்பு சொல்ல முடியல. ராயல் என்ஃபீல்டு போயிட்டாங்க, உங்களுக்கு டிஃபென்ஸோடைய மிக முக்கியமான ப்ராஜெக்ட் அது போயிடுச்சு, 15,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அது போயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு இந்த ஜிடிபி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாம போயிட்டீங்கன்னா லோன் கிடைக்காது. லோன் கிடைக்கலாம் எப்படி அரசாங்கம் சப்போர்ட் பண்ணும்? இவ்வளவு சிக்கல்கள் இருக்கீங்க. அரசாங்கம் ஒரு இடத்த ஒரு கம்மி விலையில கொடுக்குது, ஒரு கம்பெனி கொடுக்குதுன்னா சும்மா கொடுத்துட முடியாது. அதற்கான இழப்பு அல்ல வருவாய் இழப்பு அப்படிங்கிறது அரசாங்கமும் பேர் பண்ணல. அது பேர் பண்றதுக்கு எங்க உங்களுக்கு பணம் இருக்கு? இதெல்லாம் வச்சுதான் சொல்றாங்க தாவேகா அரசு ஒரு 3 மாசம் கூட நிலைக்காது அப்படிங்கிறாங்க. மற்றபடி இந்த குதிரை பேரமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் செகண்டரி பார்ட். இதெல்லாம் ஒரு பெரிய தலைவலி பிரச்சனை கிடையாது. இப்போ தலைவலி பிரச்சனை என்ன அப்படின்னா, யோசிச்சு பாருங்க மக்களே, ரெவன்யூ இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல.
நீங்க அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுக்க ஒரு மாசம் டிலே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க அரசு ஊழியர்கள்? ரோட்ல இறங்கி போராட்டத்தை இறங்கிடுவாங்க. என்ன ஆகும் அரசு? ஏன்னா ரெவன்யூ இல்லை. ரெவன்யூ வர இடத்துல நீங்க அடைச்சிட்டீங்க, அதை குறைக்கிறீங்க. லோன் வாங்க முடியாது, ஏன்னா ஜிடிபியில் அந்த மார்ஜின் குறையுது. ரிசர்வ் பேங்க் லோன் தர மாட்டான். நீங்க எப்படி கவர்மெண்ட் ரன் பண்ண போறீங்க? என்ன செய்ய போறீங்க? ஸ்டேல்மேட். இதைத்தான் குறிப்பிடுகிறார்கள், சும்மா காழ்ப்புணர்ச்சியை குறிப்பிடல மக்களே. இது இன்னும் 2 மாசம் இப்படியே கண்டினியூ ஆகிட்டு போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்குமே ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆகிடும். ரன் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டை சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு வெளியிருந்து நானும் பார்க்கும்பொழுது நினைச்சேன், ஆஹா, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ நீங்க ஒரு இடத்துல ஒரு 717 டாஸ்மாகை நீங்க மூடுறீங்க அப்படின்னா, அந்த 717 டாஸ்மாக்கான ரெவன்யூ ஈடுகட்ட வேற என்ன எங்க நீங்க வந்து திட்டம் வச்சிருக்கிறீங்க? கடந்த 1 மாச காலமா என்ன திட்டம் நீங்க அறிவிச்சிருக்கீங்க? இது வரைக்கும் ஏதாவது புதிய திட்டம் அறிவிச்சிருக்காங்களா? ஒரு திட்டமும் அறிவிக்க முடியாது. இன்கம் இல்லை. இன்கம் ஜென்ரேட் பண்ணதான் நீங்க திட்டங்களை அறிவிக்க முடியும். கடன் வாங்கிட்டே தான், கடன் ஏறிட்டே தான் போகும். இதுதான் தமிழ்நாட்டு நிலவரம். இது நிலவரம் புரியாம சும்மா ஜிமிக் சொல்லிக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. உள்ள வந்த அப்புறம் நிலைமை தெரியுது. இது தெரிஞ்சதுனாலதான் முன்னாடி ஆண்டு 2 கட்சிகளும் என்ன பண்ணமோ அதை மட்டும் பண்ண முடிஞ்ச பண்றாங்க. நம்ம சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு நீங்க வந்து லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னா இப்படி திடுப்புன்னு நீங்க டைட்டன் பண்ணீங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப அதை எப்படி பண்ணுன்ற ஒரு விதம் இருக்கு. இப்ப இப்படியே போச்சு என்ன ஆகும்? ட்ரக் கல்ச்சர் அதிகமாகும். நீங்க டாஸ்மாக் ஒரு கடையை நீங்க அங்க மூடுறீங்கன்னா அந்த இடத்துல 10 கஞ்சா வியாபாரி அங்க வந்து போட ஆரம்பிப்பான். இதை ரியாலிட்டியா சொல்றாங்க. நீங்க ஒரு டாஸ்மாக் கடையை மூடுறீங்கன்னா அங்க 10 கஞ்சா வியாபாரி அங்க அதிகம் பொருள ஆரம்பிப்பான் சார். இதை குடிச்சவன்லாம் அதோட கம்மி வரனே வாங்கிட்டு போன சிக்க ஆரம்பிப்பானுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது இல்லீகல். ஆஸ் பர் த லா அது இல்லீகல். ஸோ நீங்க தடுக்கணும் அந்த விஷயத்த. அது ஆஸ் பர் த லா இல்லீகல் அப்படிங்கிறதுனால அதனால அது விற்கிறதின் மூலியமாக உங்களுக்கு எந்தவித வருவாயும் வரப்போறது கிடையாது. லிக்கர் கவர்மெண்ட் வித்தா மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு வருவாய் வருது. ஸோ இது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டினாலதான் சொல்றாங்க மக்களே, தவிக அரசு இங்க நினைக்கிறது கஷ்டம், 3 மாசம் நின்று போயிடும், டிசால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய திட்டம் இப்போ இதை கத்துக்கிறேன்றாங்கல்ல, இப்போ நான் கத்துக்கிறேன், நான் ஃப்ரெஷ்ஷா வந்துட்டேன் கத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்கல்ல. இந்த கத்துக்க வேண்டிய இடம் எங்க தெரியுங்களா? எதிர்கட்சியா உட்காந்து கத்துட்டு இருந்திருக்கணும். அதாவது கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துல டக்குன்னு ஆளுங்கட்சியா உட்கார்ந்ததுமே யாராக இருந்தால் சம்பிச்சிருவாங்க தான். ஏன்னால் நீங்க ஒரு கம்பெனி மெயின்டைன் பண்ணது வேற, ஒரு கவர்மெண்ட்டை மெயின்டைன் பண்றது வேற. ஒரு கவர்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எதிர்கட்சியா உட்காந்து அது என்னென்ன தப்பு இருக்கு, சரி இருக்கு, என்ன நிலவரத்துல இருக்குன்றத உங்க 10 ஐஏஎஸ் ஆஃபீஸர் வருவாங்க, 10 போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வருவாங்க, 10 போலீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வருவாங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த விவரம்ன்றதை பார்த்துக்கிட்டு என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுன்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஆட்சிக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த கத்துக்கிறதுன்ற பாயிண்ட் இருக்காது. இப்போ நீங்க கத்துக்கிறதுக்கு ஒரு 3 மாசம் 6 மாசம் எடுத்துக்கிறீங்க தான் இபிஎஸ் அவர் சொன்னாரு. நீங்க 3 மாசம் கிராஷ் கோர்ஸ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள இங்க கவர்மெண்டே போயிருமே தம்பின்றாரு. தட்ஸ் அ ரியாலிட்டி. இந்த கிராஷ் கோர்ஸ் பண்றதுக்கெல்லாம் நீங்க கவர்மெண்ட்டை பணைய வைக்க முடியாது இல்லை. இட்ஸ் அ வார் மாதிரி தானே. இத்தனை கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் இங்க அடங்கி இருக்கா இல்லையா? ஸோ இதைத்தான் சொல்றாங்க. இன்னொரு 3 மாசம் இதே மாதிரி 2 மாசம் இதே மாதிரி போச்சுனாலே கவர்மெண்ட் ஸ்தம்பிச்சிரும். அதற்கு பிறகு இந்த கவர்மெண்ட் ரன் பண்றது முடியாம டெபிசிட் ஆகும். உங்களுக்கு வந்து பணம் இருக்காது, இந்த கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் மீட்டர் பண்ண முடியாது, கடனும் வாங்க முடியாது, அதற்கான ஸ்லாபும் குறைஞ்சு போயிடும். அப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன செய்ய போறீங்க? திட்டம் இருக்கா? தாவுக்கே தான் சொல்லணும். கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.